உங்கள் வீட்டில் யாருக்காவது தீக்காயம் வந்திருக்கு அப்படி இருந்தால் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். ஐ எம் டாக்டர் ரேஷ்மா கோபகுமார். ஐ எம் பிளாஸ்டிக் சர்ஜன் இன் ஆதிபராஷ்டி ஹாஸ்பிட்டல். இந்த தீக்காயம் வரும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போ இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறது. தீக்காயத்துக்கு மேலே வந்து டூத் பேஸ்ட் போடுவாங்க, இல்லைன்னா இங்க் ஊற்றிடுவாங்க, மாவு போடுவாங்க. ஸோ த ப்ராப்ளம் இஸ் இதெல்லாம் பண்ணும்போது இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் பர்ன்ஸ், மார்டாலிட்டி அண்ட் இஷ்யூஸ். இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, எஸ்பெஷலி வி ஆர் டாக்கிங் அபவுட் தெர்மல் பர்ன்ஸ், அதாவது பை ஃபயர் இல்லைன்னா சுடு தண்ணி, ஹாட் ஆயில் அந்த மாதிரி வந்திருக்கு அப்படி இருந்தால் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணணும். அதாவது ரெட் கலர் மட்டும்தான் இருக்குது, தோல் பிளிஸ்டர்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படி இருந்தால் யூ கேன் கிவ் அ பர்ன்ஸ் ஆயின்மெண்ட் அண்ட் தென் பர்ன்ஸ் ஆயின்மெண்ட்ல செட்டில் ஆகிடும். வாட்ச் போட்டிருக்கு, ரிங்ஸ் இருக்குது, ஆர் எனி டைட்டாக கார்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்கு அப்படி இருந்தால் அந்த வீக்கம் வருதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடணும். பட் ப்ரிஃபரபிளி we would like you to bring the patient to the hospital. ஆதிபராசக்தி மருத்துவமனை, அம்மாவின் அரவணைப்பு.